ஜானகீகாந்தஸ்மரணம். அயோத்தியாவினுடைய ஸ்தல புராணத்தை ஸ்கந்த புராணம் தான் விசேஷமாக சொல்லுகிறது. ஸ்கந்த புராணம், ஸ்காந்தம் என்றெல்லாம் இதற்கு பெயர். 1,00,000 ஸ்லோகம், ரொம்ப பெரிய புராணம். அவ்வளவு பெரிய புராணத்தில் முருகப்பெருமானும் அகஸ்திய மகர்ஷியும் சம்பாஷண செய்கிறார்கள் அயோத்தியா மகாத்மியத்தை பற்றி என்று ஆரம்பித்து அயோத்தியினுடைய மகிமை கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கம் வருது. எந்தெந்த இடத்துல எது எது இருக்கு எல்லாமே விஸ்தாரமாக இருக்கு. வால்மீகி ராமாயணம் கூட வரலாற்று அயோத்தியை தான் சொல்றது. சரித்திரம், அயோத்தியாவில் நடந்த ராம சரித்திரத்தை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் வால்மீகி ராமாயணம். ஆனால் அயோத்தியாவில் சரையூவில் என்ன ஸ்நானகட்டம் இருக்கு, அயோத்தியாவில் என்ன கோவில் இருக்கு, ராம ஜென்மபூமி எங்கே இருக்கு, இது எல்லாத்தையும் விஸ்தாரமாக விளக்கக்கூடியது ஸ்கந்த புராணம் தான். அதனால ஸ்கந்த புராணத்தினுடைய அடிப்படையில் இந்த அயோத்தியா ஸ்தல புராணத்தை அடியன் இங்கே பிரஸ்தாபிக்கிறேன். சஹஸ்ரதாராமாரப்ய யோஜனம் பூர்வதோ திசி ததைவ திக் பிரதீச்யாம் வை யோஜனம் சமதோ வதிஹி தட்சிணோத்தர பாகே தூ சரயூ தமசா வதிஹி ஏதத் க்ஷேத்ரஸ்ய சம்ஸ்தானம் ஹரேஹ அந்தர்கிருஹம் ஸ்திதம். மத்ஸ்யாகிருதிரியம் விப்ர புரி விஷ்ணோருதீரிதா பশ্চিமே தஸ்ய மூர்தா து கோப்ரதாராசிதா த்விஜே. கிழக்கு திசையில் சரையூவில் சஹஸ்ரதாரான்னு ஒரு இடம் இருக்கு. அதுலேருந்து அயோத்தியா ஆரம்பம். மேற்குல கோப்ரதாரம்ங்கிற இடம், அதுக்கு ஹிந்தியில குப்தார் காட் என்று பெயர். அங்க கோவில்ல உள்ள பெருமாளுக்கு குப்தஹரி என்று பெயர். குப்தஹரி காட்டுங்கிறது குப்தார் காட்டுன்னு ஆயிடுது. தெற்கு திசையில, தெற்கு திசை வடதிசை, இது ரெண்டுத்திலையும் சரையூ நதியும் தமசா நதியும் இருக்கு. ஆக கிழக்கு திசையில சஹஸ்ரதாரா, மேற்கு திசையில குப்தார்காட் என்கின்ற கோப்ரதாரம், தெற்குல சரையூ, வடக்குல தமசா என்கின்ற இந்த பூமி பாகத்தில் ஹரியினுடைய கிரகம் இருக்கிறது. ஹரேஹே அந்தர்கிருஹம் ஸ்திதம். இதை நம்ம ஒரு ட்ரோன் வச்சுட்டு பார்த்தோம்னா மத்ஸ்யாகிருதி ரியம் விப்ர புரி விஷ்ணோருதீரிதா. இந்த விஷ்ணு புறத்தை பார்த்தேன்னா ஒரு மீன் வடிவத்தில் இருக்கும். ஒரு மீன் வடிவத்தில் இருக்கும். மத்ஸ்யாகிருதி இயம் விப்ர. தஸ்யாம் புரியாம் மகாபாக நாம்னா விஷ்ணு ஹரிஸ்வயம் பூர்வம் திருஷ்ட பிரபாவோசௌ பிராதான்யேன வசத்யபி. இங்க உள்ள பிரதானமான கோவில் எதுங்கிறத பின்னாடி சொல்றார். ராம ஜென்மபூமி தான் அது. அங்க எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு விஷ்ணுஹரி என்று திருநாமம். இது ஸ்கந்த புராணத்தில் வர விஷயம். அலகாபாத் ஹைகோர்ட் சில பேர்களை, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை நியமித்து இங்கு கோவில் உண்மையாவே இருந்துதான்னு ஆராய சொல்லும் பொழுது அவர்கள் உள்ளேந்து அந்த முன்னாடி இருந்த கோவிலுடைய சிலைகள், இந்த தொல்பொருட்கள், தூண்கள் இதெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். கே முகமட் இல்லையா, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கமிட்டியினுடைய சீஃப் இப்போ இருக்காரு.
உள்ளேந்து எதெல்லாம் எடுத்தோங்கிறத பேசியிருக்கார். அது யூடியூப்ல இருக்கு. கே முகமட்னு பேர் நினைக்கிறேன். அந்த வெளிப்படுத்திய அந்த பொருட்கள்ல இருக்கிற எழுத்து சிலாலேகம், அதுல இந்த பெருமாள் பெயர் விஷ்ணுஹரி, ஹரிவிஷ்ணு மந்திரம், விஷ்ணுஹரி மந்திரம் என்கின்ற பெயர்ல தான் இருக்கு. ஸ்கந்த புராணத்திலையும் விஷ்ணுர் ஹரிஸ்வயம் என்று வருகிறது. மீன் வடிவத்தில் அயோத்தியா இருக்கு என்று வரும் பொழுதே அடியனுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நினைவுக்கு வருது. இந்த அயோத்தியாவினுடைய முதல் மன்னன் என்று வைவஸ்வத மனு என்பவரை சொல்லுகிறார்கள். வைவஸ்வத மனு அயோத்தியாவுக்கு எப்படி வந்தார், இங்கே எப்படி ஆட்சி அமைச்சார் என்று புராணத்தில் அழகான கதை பல புராணங்களில் வருது. அடியேன் பாகவதத்தில் வரதை அனுசரித்து சொல்கிறேன். அஷ்டமஸ்கந்தத்தினுடைய கடைசி அத்தியாயத்தில் பாகவதத்தில் வரக்கூடிய கதை. இந்த வைவஸ்வத மனு என்கிறவர் ஒரு தமிழ் மன்னன். யோசௌ சத்யவிரதோ நாம ராஜரிஷி திரவிடேஸ்வரஹா. அங்க வரக்கூடிய பதம் திராவிட மன்னன். திராவிட அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கு தமிழன் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவுதான் விஷயம். திராவிடங்கிறது சம்ஸ்கிருத சொல். இதுக்கு என்ன அர்த்தம் என்றால் தமிழன் அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் உண்டு, தென்னிந்தியன் ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தம். அது எப்படி ஒரே சொல்லுக்கே ரெண்டு அர்த்தம் அப்படின்னு உண்டு. பிராணன் 5 விதமாக இருக்கின்றது. என்ன 5 விதம்? பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன். 5 பிராணன். அந்த 5 பிராணன்ல 5வது பிராணனுக்கு என்ன பேரு? சமானன். 4வது பிராணனுக்கு என்ன பேரு? உதானன். 3வது பிராணனுக்கு என்ன பேரு? வியானன். 2வது பிராணனுக்கு என்ன பேரு? அபானன். முதல் பிராணனுக்கு என்ன பேரு? பிராணன். பிராணனோட 5 பேரை கேட்டாதான் அதுலயும் பிராணன்கிற என்ன காரணம் இருக்கு. இந்த 5த்திலேயே மற்ற 4க்கு மூல காரணம் பிராணம். மற்ற 4க்கு மூல காரணம் பிராணம் என்கிறதுனால 5த்துல ஒன்னாவும் பிராணனார்த்தம். அது மாதிரி திராவிடம்னு வரும்பொழுது ராஜதரங்கிணி முதலிய வரலாற்று நூல்கள்லாம் தெலுங்கர்களை திராவிடர்கள்ங்கிறது, அதுக்கப்புறம் கன்னடர்களை சொல்றது, மலையாளிகளை சொல்றது, தமிழனை பற்றி சொல்லும் பொழுது திராவிடன்னே சொல்றது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பஞ்சதிராவிடாக 5 திராவிடர்கள்னு சொல்லி அதுல ஒண்ணுதான் திராவிடன்னு சொல்றது. இது ஏன் அப்படின்னா மற்ற மொழிகளுக்கு மூல காரணம்னு வச்சுக்கலாம். மற்ற தென்னிந்திய மொழிகளுக்கு மூல காரணமாக தமிழ் இருக்கிறதுனால இவர்களுக்கு திராவிடங்கிற பெயரே வந்து மற்ற எல்லாருமே சேர்ந்து திராவிடர்கள் அப்படிங்கிற பெயரும் பொருந்தி அது மாதிரி அமைஞ்ச விதம். இங்க சத்யவிரதன் அப்படிங்கிற மன்னன் இருக்கிறாரே, இந்த சத்யவிரதனை திரவிடேஸ்வரன், திராவிட நாட்டினுடைய மன்னன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சில ஸ்தல புராணங்கள்ல பார்த்தேன்னா பாண்டிய நாட்டு மன்னன்னு வேற ஸ்பெசிஃபிக்கா. பொதுவா பாண்டிய மன்னர்கள் சந்திரவம்சத்தவர்கள்னு சொல்லுவார். அதெல்லாமே களப்பிரர்கள் காலத்துக்கு பிறகு வந்த பாண்டியர்களை தான் சந்திரவம்சம்னு சொல்றது. களப்பிரர்களுக்கு முன்னாடி இருந்த பாண்டியர்கள் எந்த வம்சமோ, இந்த புராணம் உண்மையாகில் சூரிய வம்சம்னு தான் சொல்லி ஆகணும். அதை இந்த புராணம் உண்மையாகில் சத்யவிரதன் என்கின்ற பாண்டிய மன்னன், திராவிட மன்னன், தமிழ் மன்னன் தான் அயோத்திக்கு வந்து முதல் மன்னனாக வைவஸ்வத மனு, மனுலிய பல மனு, இவர் வைவஸ்வத மனு, வைவஸ்வத மனு என்று கொண்டாடப்பட்டார். அவரோட வம்சத்தில் வந்தவர் தான் ராமன் என்றால் ராமரையே தமிழன்னு சொல்லி ஆகணும்.
கம்பர் ஒத்துப்பார். வால்மீகி ஒத்துக்க மாட்டார்னு சொல்லலை, நிச்சயமா அப்படி சொல்லலை. ஏன்னா வால்மீகியே தமிழரோன்னு சொல்றதுக்கு சில பேர்கள் சில விசாரங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், நமக்கு தெரியாது. விசாரம் பிரத்யக்ஷ பிரமாணமா ரொம்ப ஸ்ட்ராங்கான டைரக்டான எவிடன்ஸ் எதுவும் இல்லாததுனால தான் வாய்ப்பு இருக்கலாங்கிறேன். எனக்கும் ஆசை தான் அது, வால்மீகி தமிழுங்கிறது. நாராயண ஐயங்கார்னு ஒரு பெரியவர் வான்மீகமும் தமிழும் என்று ஒரு நூல் எழுதியிருக்கார். சீதம்மா சொல்றா, பாம்பின் கால் பாம்பரியுங்கிறா. அஹிரேவ ஹெஹேஃப் பாதானு விஜானாதி நசம்சய. இதெல்லாம் தமிழ் பழமொழிங்கிறார் அவர். தமிழனுக்கே தெரிஞ்ச பழமொழி என்று அவர் சொல்றார். இந்த தமிழ் பழமொழிலாம் ராமாயணத்தில் எப்படி வருது? உள்ளங்கை நெல்லிக்கனி போல, பானவு ஆமலகம் யதா. என்ன வால்மீகி தமிழனா இருக்கிறதுனால வருது என்றெல்லாம் சொல்லுகிற ஸ்தல புராணங்கள்லாம் இருக்கு. அன்பில்ல தான் வால்மீகி வாழ்ந்தார். வால்மீகி தவம் புரிந்த இடம் திருவான்மீகியூர் தான் திருவான்மியூர். இன்னைக்கு வால்மீகி கோவில் இருக்காங்க. அப்புறம் திவ்யதேசம் திருநீர்மலை, அங்கே தான் வால்மீகி அந்தர்தானமானார் என்றெல்லாம் வால்மீகி சார்ந்த நிறைய ஸ்தல புராணங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. அதெல்லாம் இருக்கவே இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு வால்மீகி தமிழனோன்னு அனுமானிக்கலாம். இன்னும் சிலதெல்லாம் கூட சொல்லுவேன், நாராயண ஐயங்கார் சொல்லாதது. உலகத்தில் உள்ள வால்மீகி ராமாயண பாட்டங்கள்லேயே தமிழ்நாட்டில் உள்ள வால்மீகி ராமாயண பாட்டம் தான் ரொம்ப சுத்தமானது. அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்க. இது மாதிரி அனுமானங்கள் எல்லாமும் கொடுக்கலாம். சரி, அது இப்போ பாயிண்ட் இல்லை. மனு, வைவஸ்வத மனுங்கிறவர் சத்தியவிரத மன்னன். யோசௌ சத்தியவிரதோ நாம ராஜர்ஷி திரவிடேஸ்வரஹா. திராவிட மன்னன் சத்தியவிரதன். அவர் நதி தீரத்தில் வந்து, எந்த நதியோ, வைகையா இருக்கலாம், பாண்டிய மன்னனா இருக்கிறதுனால அங்கே வந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கார். பண்ணும் பொழுது இவருடைய கமண்டலுவில் ஒரு மீன் ஏறுகிறது. அந்த மீனை மறுபடியும் கீழே விட பார்க்கிறார். அந்த மீன் சொல்றது, எனக்கு நதியில் இருக்கிறதுக்கு பயமா இருக்கு, பெரிய மீன்லாம் என்னை அடிக்கும், அதனால உங்ககிட்டயே நான் இருக்கேனே. உதவி கேட்கிறவர்களுக்கு உதவி செய்யணும். அதனால அந்த மீனை அவர் கமண்டலூரியே வச்சுட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிட்டு, எனக்கு கமண்டலு போறல, இன்னும் கொஞ்சம் பெருசா போயிட்டேன். உடனே ஒரு டேங்க் கட்டி அதில் விட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிட்டு, இந்த டேங்க் போறல, இன்னும் பெருசா போயிட்டேன். உடனே ஒரு கிணத்துல விட்டார். அப்புறம் சொல்லிட்டு, எனக்கு இந்த கிணறு போறல, இன்னும் பெருசா போயிட்டேன். உடனே இப்போதான் நல்லா பெருசா எடுத்த, இதுக்கு மேல பெருசா வேற என்ன இருக்கு, அதனால மறுபடியும் நதியிலேயே விட்டுடலான்னு அந்த மீனை கொண்டு வரார். அப்போ சொல்லிட்டு, பொதுவாக சரணாகதி பண்ணவாளை கைவிடக்கூடாதுங்கிறது உங்க தர்மம், ராஜ தர்மம். உங்களை அண்டி வந்தேன், என்னை கைவிடுறே. ராஜா யோஜனை பண்ணார், என்னது இது, இந்த மீன் என்னோட விளையாடுறதே, இந்த மீன் யாரு? யாராவது ஒரு பெரிய யோகீஸ்வரர் இந்த மீன் வடிவத்தில் வந்து ஒரு சித்த புருஷர் என்னோட விளையாடிட்டு இருக்காரா? அல்லது என்னுடைய இஷ்ட தெய்வமான சுந்தரபாகு அழகர் தான் இந்த மீன் வடிவத்தில் வந்து இப்படி விளையாடுறாரா அப்படின்னு ராஜா யோஜனை பண்ணானோ இல்லையோ, பட்டுன்னு அந்த மீன் வடிவம் மறைஞ்சு நாராயணன் பிரத்யட்சமானார். ராஜா விழுந்தான், சரணத்தில் விழுந்தான், ஸ்தோத்திரம் பண்ணான். உடனே பெருமாள் சொன்னார், ஒரு விஷயமா தான்ப்பா அவன்கிட்ட வந்தேன், வரும்பொழுது கொஞ்சம் விளையாடலாமேன்னு விளையாடினேன். என்ன இவரே அனந்த லீலா புருஷன், பக்தாளோட விளையாடுவர் நிறைய. சத்தியவிரதனை பார்த்து சொன்னார், இன்றைய தினத்திலிருந்து 7வது நாளைக்கு பிரளயம் வரப்போறது.
அதனால ஒரு பெரிய கப்பல் ஒன்று ஏற்பாடு பண்ணு. இந்த கப்பல்ல தவ யோகிகள் ரிஷி முனிவர்களை ஏத்திக்கோ. அவளை தவிர ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்கு ஒவ்வொரு சாம்பிளை ஏத்திக்கோ. அது வேற என்று பகவான் சொல்லிட்டு அப்புறம் அந்த கப்பல்ல போயிட்டு பிரளயம்லாம் முடிஞ்ச உடனே, பிரளயம் வடிஞ்ச உடனே ஒரு நிலத்துல போய் இறங்கலாம். எந்த நிலத்தை நான் காட்டுறேனோ அங்க இறங்கலாம் என்று சொல்லிட்டு பகவான் மறைஞ்சுட்டார். இன்னொன்னு ஒன்று சொன்னார், நான் பெரிய மீன் வடிவத்தில் வருவேன், எனக்கு ஒரு கொம்பு இருக்கும், அந்த கொம்போட கூட இந்த கப்பலை நீ கயத்தை வச்சு கட்டு, வடத்தை வச்சு கட்டு, நான் அழைச்சிட்டு போறேன் என்று பெருமாள் சொன்னார். ராஜா அந்த 7 நாள்ல எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டான். பிரளயம் வந்துடுத்து, பயங்கரமா இருக்கு பிரளயம். கப்பல் தயாராகிடுத்து. கப்பல்ல ஏறினா எல்லாத்தோடையும் கூட பெரிய மீனும் வந்தாச்சு. அந்த மீனோட கொம்புல அந்த கயத்தை கட்டி நிம்மதியாக உட்காந்துருக்கான். மீன் அழகா கிளம்ப ஆரம்பிச்சது. மீன் பின்னாடியே இந்த கப்பலும் ஓடுறது. பிரளய பயசி தாத்து சுப்த சக்தேஹே முகேப்யஹ ஸ்ருதிகணம் அபநீதம் பிரத்யுபாதத்த ஹத்வா திதிஜம் அகதயத்யஹ பிரம்ம சத்யவ்ரதானாம் தமஹம் அகிலஹேதும் ஜிம்ஹமீனம் நதோஸ்மி. மத்ஸ்யபிரான் அந்த கப்பலை கொண்டு போறார். சமுத்திரத்தில் கொண்டு போகும் பொழுதே மத்ஸ்யபிரான் செய்யக்கூடிய லீலைகள்லாம் பார்த்து ரசிச்சுட்டே ராஜா போறார். அந்த மத்ஸ்யபிரான் இடத்துல ராஜா பேசுறார், கேள்விகள்லாம் கேட்கிறார். மத்ஸ்யபிரான் வேதாந்தம் உபதேசம் என்றார், பக்தி உபதேசம் என்றார், யோகத்தை உபதேசம் என்றார். அகதயத்யா பிரம்ம சத்யவிரதானாம். இவ்வாறு சத்யவிரதனுக்கும் மத்ஸ்யபிரானுக்கும் நடந்த சம்பாஷணை. இவ்வாறே இவ்வளவு பெரிய பிரளயம் நடக்கும் பொழுது இந்த பிரளயத்தில் மத்ஸ்யபிரான் இந்த ராஜாவை காப்பாற்றி, ராஜாவை மட்டும் இல்லை கப்பலில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றி கொண்டு பிரளயம் முடிகிற நேரம் அதோ அங்கே ஏதோ ஒரு பூமி தெரிகிறது, அங்கே கொண்டு அந்த மத்ஸ்யபிரான் இறக்கினார். ராஜா அங்கே கீழே இறங்கினார். பெரிய நிலமா இருக்கே அப்படின்னு பார்த்து அங்கே தன்னுடைய ஆட்சியை ஸ்தாபிச்சார். அதுதான் அயோத்தியா. மனுனா மானவேந்திரேன யாபுரி நிர்மிதா ஸ்வயம். அதே மத்ஸ்யபிரானே இந்த அயோத்தியாவா ஆயிட்டாரோ, அதனாலதான் மத்ஸ்யாகிருதி ஸ்கந்த புராணத்துல ட்ரோன் வச்சுட்டு பார்த்தோன்னா மத்ஸ்யம் மாதிரி இருக்கும் அயோத்தியா. மத்ஸ்யாவதாரத்துக்கும் அயோத்தியாவுக்கும் உள்ள கனெக்ஷன். பாண்டிய மன்னர்களுடைய கொடியிலையும் மத்ஸ்யபிரான் இருக்கிறார். அயோத்தியாவும் மத்ஸ்யம் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லை, அயோத்தியாவில் மீன்கிறது ரொம்ப பெரிய முக்கியமான குறியீடு. அயோத்தியாவோட எந்த கோவிலுக்கும் போங்கோ மீன் இருக்கும். இங்கே பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், அந்த மீனை பார்க்கலாம். அயோத்தியாவிலையும் மீன் இருக்கும், பாண்டிய நாட்டிலையும் மீன் இருக்கும், கொரியாவிலையும் மீன் தான் முக்கியம். கொரியாவில் உள்ள மக்கள்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா, நாங்கள்லாம் அயோத்தியிலேருந்து வந்தவர்கள். அவள் ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்கே அப்படி தான் ஆரம்பிக்கும். அயோத்தியிலேருந்து தான் கொரியாவில் செட்டில் ஆகிருக்கோம், எங்கள் நேட்டிவ் அயோத்தியா என்று சொல்லுகிறார்கள். அங்கேயும் மீன் இருக்கும். பாண்டிய நாடு, கொரியா, அயோத்தியா மூணுத்துலேயும் மீன் இருக்கிறத பார்க்கலாம். மத்ஸ்யபிரானே அயோத்தியாக ஆகி, மத்ஸ்யபிரான் யாரு? வேத சம்ரட்சகர். மத்ஸ்யபிரான் வேத சம்ரட்சகர். எங்கேருந்து வேதத்தை காப்பாத்தினார்னா, பிரம்மதேவன். பிரம்மதேவன் இடத்துல வேதம் இருந்தது. அந்த வேதத்தை மது கைட்டபர்னு 2 அசுரர்கள் கொண்டு போயிட்டா. திருப்பி மீட்டு கொண்டு வந்தார். ஸ்ருதிகணம் அபநீதம் பிரத்யுபாதத்த ஹத்வா திதிஜம். அதனால மத்ஸ்யபிரான் வேத சம்ரட்சகர். அது மட்டும் இல்லை,
பிரளய காலத்திலையும் வேதத்தை அழியாம காப்பாத்தியவர். பிரளய காலத்திலையும் வேதம் சொல்ற ரிஷி முனிவர்கள் அவர்களை அந்த படகுல ஏற்றி படகுல உட்காந்துண்டு அவ பஞ்சாதி தான் சொல்லிட்டு இருந்தா. அப்படிப்பட்ட ரிஷி முனிவர்கள் மூலமாக வேதத்தை காப்பாற்றியவர்ங்கிறதுனாலையும் மத்ஸ்யபிரான் வேத சம்ரட்சகர். அவர் அயோத்தியா என்கின்ற இந்த வேத பூமியாக ஆகி, ஏன்னா அயோத்தியாலையும் வேத பாடசாலை நிறைய உண்டு, இப்பயும் உண்டு. வால்மீகியும் அதை சொல்றார். ராமர் வன யாத்திரைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எந்தெந்த வேத பாடசாலை படிக்கிறவாளுக்கு எவ்வளோ தானம் பண்ணலாம்னா நிர்ணயம் பண்றார். 31வது சர்க்கம் 32, அயோத்தியா காண்டம் 32வது சர்க்கம். என்னென்ன வேத சாக்கைக்கு இங்க பாடசாலை இருந்திருக்குன்னு அயோத்தியா காண்டத்துல லிஸ்ட் இருக்கு. ஏச்சேமே கட்டகாலாபாக பகவோ தண்டமானவாக. கட்டசாக்கை, கலாப சாக்கை, நம்ம சாக்கையெல்லாம் கூட இருந்திருக்கு. ஆச்சாரியா தைத்திரியானாம், தைத்திரிய சாக்கை அயோத்தியாலையும் இருந்திருக்குன்னு தெரிய வருது. இப்போலாம் அது தென்னிந்தியாவில் மட்டுமே இருக்கிற சாக்கை. கிருஷ்ண யஜுர்வேத தைத்திரிய சாக்கை இருக்க தென்னிந்தியாவில் மட்டுமே இருக்கிற சாக்கை. இப்போலாம் அயோத்தியாலையும் இருந்திருக்கு தைத்திரிய சாக்கைங்கிறது ராமாயணத்தில் தான் தெரியுது நம்மளுக்கு. அப்படி பல வேத சாக்கைகள் கொண்ட இந்த வேதபுரியான அயோத்தியாவில் கொண்டு வந்து இந்த மீன் மத்ஸ்யபிரான் விட்டுது. அதே மத்ஸ்யபிரானே அயோத்தியாவாக ஆகி நிற்கிறதுனால இது மத்ஸ்யாகிருத்தியாக இருக்கிறதோ என்று என்னுடைய உத்பிரேட்சை. அயோத்தியாவை மத்ஸ்யபிரானா பார்க்குறேன். பிரளய காலத்தில் அப்படி எம்பெருமான் காப்பாற்றினார்ங்கிறது நம்ம வாழ்க்கையிலேயே நடந்த விஷயம்தான் வச்சுக்கோங்க. எங்கேயோ சத்தியவிரதன் என்னைக்கோ காப்பாற்றினார் மத்ஸ்யபிரான், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அனுபவம் என்ன சொல்றேன்? நம்ம காலத்தில் ஒரு பிரளயம் வந்தது. எங்க பார்த்தாலும் பிரளயம். பிரளயம்னா எங்க பார்த்தாலும் தண்ணி வந்தாதான் பிரளயம் நினைக்காதீங்க. பிரளயம்னு எல்லாமே இது எல்லாமே பிரளயம் தான். எங்க பார்த்தாலும் கொரோனா, வாலாகம் முழுக்க கொரோனா. அப்படி ஒரு கொரோனா வரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கொரோனா நிறைய பரவ ஆரம்பிச்சுடுத்து. அந்த சமயமா ராமாயண நவாகம் ஒன்று அயோத்தியாவில் ஏற்பாடாயிருந்தது. ராமநவமிக்கு கொஞ்சம் முன்னாடி நம்மெல்லாம் இங்கே வந்துட்டோம். இங்கே ராமநவமி சத்சங்கம் நடந்துட்டு இருந்தது. திடீர்னு கொரோனா லாக்டவுன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அனௌன்ஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியாது. லாக்டவுன் லேசுப்பட்ட லாக்டவுன் இல்லை. அதாவது இங்கேருந்து கனகபவன் போக முடியாது, நம்ம உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து ராம ஜென்மபூமி போக முடியாது, அயோத்தியாவிலேருந்து பிரயாக் போக முடியாது, லக்னோ போக முடியாதுங்கிறது இல்லை. இது இங்கேருந்து ராம ஜென்மபூமி போக முடியாது. அது மாதிரியான கொரோனா லாக்டவுன். அவ்வளோ பயங்கரமான லாக்டவுனில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேரையும் அழைச்சிண்டு, லாக்டவுன் போது வரல, லாக்டவுனுக்கு முன்னாடி வந்தது, அப்புறம் லாக்டவுன் ஆயிடுத்து. மாட்டின்றாலும் அயோத்தியில் மாட்டிக்கணும். இது மாதிரி வெளியில கூட்டமாக ஒரு இடத்துல மாட்டினுட்டா அப்படின்னு காப்பாற்ற வேண்டியது போலீஸோட கடமை. அவர்களுக்கு இடம் கொடுத்து ஏதோ ஒரு ஸ்கூலை ஒழிச்சு கொடுத்து அங்கே இருங்கள்னு சொல்லணும். ஆனால் இங்கே என்னாச்சு அப்படின்னா, போலீஸ்காரர்கள்ட்ட ஒரு மீட்டிங் நடந்தது. நம்மளுக்கு எங்கேயோ தென்னிந்தியாவிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, தமிழர்கள் வந்திருக்கிறார்கள். இப்போ இவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்கூலை கொடுக்கணும், அந்த ஸ்கூல் எதுன்னு தேடணும். இதெல்லாம் உங்கள் வேலை. உங்களுக்கு ஒரு வேலை மிச்சம் வைக்கணும். நமக்குன்னு இங்கே ஒரு ஆசிரமம் இருக்கு. இந்த ஆசிரமத்துக்கு தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இங்கேயே லாக்டவுன் முடிகிற வரைக்கும் தங்க வச்சுக்கிறோம் என்று போலீஸ்காரர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணதுனால சீதாவல்லப் குஞ்சு, இதுக்கு எழுத்தாப்புல விஜயராகவ சதம் 2 இடமுமாக அயோத்தியாவில் கொரோனாவில் லாக்டவுனில் நம்ம எல்லாரும் தங்கினோம்.
சீதாவல்லபனை பார்த்துட்டே இருந்தோம். இது ஒரு பெரிய பாக்கியம். கொரோனா வந்துடுமோ வந்துடுமோ வந்துடுமோங்கிற பயம் கூட நமக்கு இல்லை. உலகம் முழுக்க கொரோனாவில் கஷ்டப்படுறதேங்கிற வருத்தம் இருந்ததே தவிர நமக்கு வந்துடுமோங்கிற பயம் இல்லை. ஏன்னா கொரோனா சீசனில் நம்ம தங்கின டயத்தில் அயோத்தியாங்கிறது கிரீன் பெல்ட்டாக இருந்தது. புரியுறதா? அயோத்தியாவில் ஒருத்தருக்கு கூட கொரோனா கிடையாது. வெளிநாட்டு தொடர்பே இல்லாத ஊர். ஏழைகளுடைய ஊர். ஏழைகளுடைய தெய்வம் ராமர். ஏழைகளுடைய சம்பிரதாயம் ராமானந்த சம்பிரதாயம். ரொம்ப ரேராக தான் இந்த ஊருக்கு ஃப்ளைட்லேயே வருவா. அப்படிங்கும் பொழுது, அதுவும் வெளிநாட்டு ஃப்ளைட்டில், அப்படிங்கும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னா கொரோனா இங்கே பரவறதுக்கான வாய்ப்பு இல்லை. கொரோனா ஒருத்தருக்கு கூட வராத கிரீன் பெல்ட்டாக இருந்தது இந்த அயோத்தியா என்கிறது. அப்படி இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா நிம்மதியாக இருந்தோம். அப்படி எப்படி ஒரு பெரிய கப்பலை ஏற்படுத்தி அந்த கப்பலில் ஒரு சில மக்களை வச்சு மத்ஸ்யபிரான் காப்பாற்றினாரோ அதே மத்ஸ்யபிரான் தானே அயோத்தியா. மத்ஸ்யபிரானா இருக்கக்கூடிய அயோத்தியா தன்னையே அந்த கப்பலாக ஆக்கி நமக்கு கொரோனா அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இங்கே நம்ம எல்லாரையும் வச்சு அதே மத்ஸ்யபிரானாகிய அயோத்தியா நம்ம எல்லாரையும் காப்பாத்தித்து என்று சத்தியவிரதனோட அதே கதையே மறுபடியும் நடந்ததை இப்போ நமக்குள்ள நம்ம அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப அழகான விஷயங்கள் இதெல்லாம். தொடர்ந்து மேல அயோத்தியாவினுடைய ஸ்தல புராணத்தை பார்க்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம்.